Good evening to all. Happy Women's Day. என் நேம் வந்து அக்ஷயா. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். என்னன்னா நாப்கினை பற்றி இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். இப்போது ஃபஸ்ட் இயர் வரைக்குமே நான் வெளியே இருக்க பேட்ஸ்லாம் ஸ்டே ஃப்ரீ இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம அப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அதோட அப்போதைக்கு எனக்கு தெரியல. அது வந்து என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அஃபோர்டபுள் ப்ரைஸு, அப்புறமேட்டுக்கு அதோடு வந்து பெனிஃபிட் நம்மளுக்கு தெரியறதில்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அதோட நெகட்டிவ் என்ன அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நான் டைம் ஒரு ஸ்டேஜில் வந்து அது யூஸ் பண்ணும்போது எனக்கு லீவே போட்டுருவேன். எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கும், எப்படி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப எனக்கு வந்து ஒரு அவ்வளோ பெயின் இருக்கும். அப்போ வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லும்போது அதை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, வயிறு படுத்துருவேன், தலைவாணி வைப்பேன், அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டேஸு செகண்ட் டேஸு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் எனக்கு அப்போதைக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து அக்ஷயா செகண்ட் இயர் படிக்கிறேன். டால்மியாவில் தான் நான் இருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க டால்மியாவில் வந்து மேமியனியில் வந்து ஈஸ்வரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்க எனக்கு வந்து ஒரு பேடு சஜஷன் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணி ஆனால் என்கிட்ட இருந்த எல்லா பிரச்சனையும் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேடை வாங்கி யூஸ் பண்ணி பாருமா, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து நீயாவே என்கிட்ட வந்து சொல்லுவேன் அப்படி சொன்னாங்க. நானும் அதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஓகே, எவ்வளவோ பேடு யூஸ் பண்ணிட்டோம், இப்போ லாஸ்ட்டாக இந்த பேடை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தா சீரியஸ்லாக சொல்கிறேன், ஒர்த் ஆஃப் த மணி. 100 ருபீஸ்க்கு இந்த பேட் ஒர்த்து தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பேடை யூஸ் பண்ணிவிட்டு சீரியஸாக எனக்கு வயிறு வலி பிரச்சனையே இல்லை. முன்னாடிலாம் வயிறு வலி வந்துச்சு அப்படின்னா ஊசிலாம் நான் போட்டிருக்கேன், வலி தாங்க முடியாமல் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த பேடை யூஸ் பண்ணும்போது எனக்கு வயிறு வலி இல்லவே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், நான் இந்த பேடுக்கு சீரியஸாக ஒர்த் ஆஃப் த மணி. சீரியஸாக சொல்கிறேன். அந்த பேடை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு வயிறு வலி இல்லை. கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ண கிட்டத்தட்ட 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பேடை. ஒர்த்தாகவே இருக்குது அந்த மணிக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த பேடை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்றைக்குமே மார்க்கெட்டில் வந்து 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறது வந்து நல்லா தான் இருக்கும். பட் உள்ளே இருக்க நமக்கு தான் தெரியும் அதோட கெட்டது என்ன, உள்ளே இருக்க பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் 100 ரூபா மணியே போனாலும் சீரியஸாக அந்த பேடை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த ஈஸ்வரி மேமுக்கு உண்மையாகவே தேங்க் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இருக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா காசை பார்த்துக்கிட்டு கம்மியாக இருக்க ப்ரைஸை பார்த்து வாங்குகிறோம். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இந்த பேடுக்கு வந்து நானும் சஜஷன் எல்லாத்துக்குமே நான் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு எல்லாத்துக்குமே. ஸோ நீங்களும் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஈஸ்வரி மேம் அண்டு மேம். எனக்கு ரொம்ப தேங்க் காட். தேங்க்யூ.